அதிமுகவுடன் இறுதி முயற்சியாக நடந்த பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டதை அடுத்து கூட்டணியிலிருந்து வெளியேறி தேமுதிக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை துவக்கியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட முடிவு செய்த நிலையில் அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் வெளியேறின. தேமுதிக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் இணைந்துவிட்ட நிலையிலும் அதிமுக கூட்டணியில் இருந்தபடி உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க இந்திய கம்யூனிஸ்ட் முயற்சித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. செவ்வாயன்று மதியம் போயஸ் கார்டனில் அதிமுகவுடன் நடத்திய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையிலும் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் அக்கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தா பாண்டியன் அறிவித்தார். தாங்கள் ஏற்கனவே போட்டியிட முடிவு செய்து அதிமுகவிடம் கோரிய உள்ளாட்சி இடங்களின் பட்டியலை வெளியிட்ட தா பாண்டியன், தேமுதிக, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை துவக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உரிய இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக மூன்றாவது கட்டமாக பேச்சுவார்த்தையை நடத்தினோம். முதல் முயற்சி அத்தனை கட்சியும் சேர்த்து நடத்த வேண்டும் என்பது. இரண்டாவது முயற்சி இடதுசாரி கட்சிகளை போன்ற கூட்டணியாவது காக்க வைக்க வேண்டும் என்று. மூன்றாவது நாம் மட்டும் இருந்தாலும் ஜனநாயக அமைப்புகளில் போதிய உரிய இடங்கள் வேண்டும் என்பதற்கான முயற்சி. எங்கள் இடைவிடாத முயற்சியினாலும் நாங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. அதனால் தொகுதி உடன்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காண இயலவில்லை. கூட்டணி இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு இல்லை. கூட்டணி குறித்து இறுதி முடிவு எட்டப்படாததால் முதல் கட்டமாக திருப்பூர், திருநெல்வேலி மாநகராட்சிகளுக்கும் 18 பேரூராட்சிகள் மற்றும் 48 நகராட்சிகளுக்குமான வேட்பாளர்களையும் வெளியிட்ட தா பாண்டியன், தேமுதிகவுடன் தேர்தல் உடன்பாடு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.